வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 ஆட் சம்மந்தமாக ஒரு சில தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம டெய்லியும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட், ஏதாவது ஒரு தகவல் மெம்பர்ஸுக்காக இருக்கட்டும், நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கட்டும். ஒரு பாசிட்டிவான தகவலை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ திருப்பி நம்ம ஒரே தகவலை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒரு தவறான எண்ணத்துக்கு போக வேணாம். ஒரு பாசிட்டிவான தகவலை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டெய்லி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறது. ஸோ அப்படி இன்றைக்கான டாபிக்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மைவி3 ஆட்ஸில் ஒரு மாற்றம் இருக்குமா, ஃப்யூச்சரில் கம்பெனி ரன் ஆகுமா, பணம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 100% பார்த்தீங்கன்னா கம்பெனியை ரன் பண்ணுற முயற்சியில் தான் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கம்பெனியை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தா அவங்க கைதாகி உள்ளே போகும்போதே, அவங்க வாண்டடாக சரண்டர் ஆகும்போதே எனக்கு கம்பெனி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு போகிறதுக்கோ நம்ம எம்டி சார் நிறையவே ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியில் வந்துட்டால் கூட கண்டிப்பாக அந்த ஒரு நன்றி தெரிவிக்கிற வகையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, நம்ம கண்டிப்பாக வென்று வருவோம், ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அதே போல் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. 100% பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட்டுங்கிறதும் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரிய வருது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க இன்னும் ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க மெம்பர்ஸ்லாம். ஸோ இவ்வளோ நாள் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஸோ கம்பெனி மேலே ஒரு எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் மெம்பர்ஸ்லாம் இவ்வளோ வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நமக்கு தெரியுது. ஸோ இன்னும் நம்ம சேனலாக இருக்கட்டும், நேரில் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், ஒரு சில பேர் ரொம்பவே கோபமாக பேசினாலும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கம்பெனி மறுபடியும் நடக்கும், எங்களுடைய பணம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பாசிட்டிவான தகவலை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழப்புற வகையில் நம்ம சேனல் கமெண்ட்டில் நிறைய பேர் ஒரு தவறான கருத்துக்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டர்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இதனோட வகையில் எல்லோரும் பொறுமையாக இருக்கீங்க. வேறு ஏதாவது நல்ல அப்டேட் இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா 71 டேரக்டர்ஸ்க்கும் அடுத்த ஹியரிங் டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். வெயிட் பண்ணி இருந்து பொறுமையாக இருந்து பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதமும் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எம்டி சாருக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டாக, ஃபைனல் ஹியரிங்காக பார்த்தீங்கன்னா இந்த மந்தே வரப்போகுது. ஸோ அதுக்கான டேட்டும் கூடிய விரைவிலே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதுவரையும் எல்லோரும் பொறுமையாக ஒரு பாசிட்டிவாகவே இருங்க. எந்த விதமான தவறான கருத்துக்களையும் தவறான கமெண்ட்டுகளையும் நீங்கள் பார்க்க வேணாம். ஒரு எவ்வளோக்கு பாசிட்டிவாக இருக்க முடியும் பாசிட்டிவாக இருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கியம் மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் ஒரு பாசிட்டிவாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது அடுத்தடுத்த அப்டேட் கிடச்சா நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் ஒரு பாசிட்டிவான தகவலோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.